நம்ம சுவையான ஹெல்தியான கொள்ளு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கொள்ளு துவையல்னு சொல்லலாம், கொள்ளு தொக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இதை நம்ம வறுத்த கொள்ளில் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 20-25 மினிட்ஸ் கொள்ளை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, தேவையான அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விடுங்க. எண்ணெய் காயட்டும். ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ 4 காஞ்ச மிளகாய் போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம், ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா துவையல் சட்னி டைப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு குட்டி தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன துண்டு புளியை பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம இந்த ஊற வச்ச கொள்ளை போட்டு, இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த கொள்ளை ஆட் பண்ணலாம். பட் நான் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த கொள்ளு போட்டது ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுங்க. இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஆறின உடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு கொள்ளு துவையல் ரெடி ஆகிடும். சுவையான கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு.